பாஸ். பிக் பாஸ் யார்? இந்த பிக் பாஸ் இம்மானுவேல், இம்மானுவேல் எனக்காக பிறந்தவரே. மெஸ்ஸியா, மெஸ்ஸியா என்னை ஆசீர்வதிப்பவரே. இம்மானுவேல், இம்மானுவேல் எனக்காக பிறந்தவரே. மெஸ்ஸியா, மெஸ்ஸியா என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை ஆராதிக்க பாடி துதிக்க போதாதையா என் நாட்கள் எல்லாம். உம்மை ஆராதிக்க பாடி துதிக்க போதாதையா என் நாட்கள் எல்லாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கெரித்து ஆற்றிலும் சராபத்திலும் கூட இருந்தவரே. சூரச்செடியின் கீழில் இருந்தென்னை உயர்த்தி நடத்தினோரே. கெரித்து ஆற்றிலும் சராபத்திலும் கூட இருந்தவரே. சூரச்செடியின் கீழில் இருந்தென்னை உயர்த்தி நடத்தினோரே. சிங்கத்தின் கெபியிலும் அக்கினி சுளையிலும் கூட இருந்தவரே. மனிதன் முன்பாக குனிந்து நில்லாமல் உயர்த்தி நிறுத்தினீரே. சிங்கத்தின் கெபியிலும் அக்கினி சுளையிலும் கூட இருந்தவரே. மனிதன் முன்பாக குனிந்து நில்லாமல் உயர்த்தி நிறுத்தினீரே. இம்மானுவேல் எனக்காக பிறந்தவரே. மெஸ்ஸியா, மெஸ்ஸியா என்னை ஆசீர்வதிப்பவரே. இம்மானுவேல், இம்மானுவேல் எனக்காக பிறந்தவரே. மெஸ்ஸியா, மெஸ்ஸியா என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை ஆராதிக்க பாடி துதிக்க போதாதையா என் நாட்கள் எல்லாம். உம்மை ஆராதிக்க பாடி துதிக்க போதாதையா என் நாட்கள் எல்லாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Jesus, the real big boss. கொண்டாட்டம் அரமனையில் ரோதுக்கு திண்டாட்டம் வெத்தலையில் பரமனுக்கு கொண்டாட்டம்
வெத்தலையில் பரமனுக்கு கொண்டாட்டம், அரண்மனையில் ரோதுக்கு திண்டாட்டம். அக்கறைய பார்த்தேன் நான் இக்கரைய பார்த்தேன், விண்ணவரின் தேனிசையில் சக்கரைய பார்த்தேன். ரட்சகரை பார்த்தேன் நான் ரட்சண்யத்தை பார்த்தேன், ரட்சிப்பெனும் சந்தோஷத்தை ரட்சகரால் பார்த்தேன். நட்டு நடு ராத்திரியில் ஆண்டவர் தானே, வந்துதித்தார் சூரியனை போன்றவர் தானே. நட்டு நடு ராத்திரியில் ஆண்டவர் தானே, வந்துதித்தார் சூரியனை போன்றவர் தானே. தாலாட்ட கண்டேனே சீராட்ட கண்டேனே, அன்னை மரி அன்பை கண்டேனே. வெத்தலையில் 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 பரமனுக்கு கொண்டாட்டம், அரமனையில் ரோதுக்கு திண்டாட்டம். வெத்தலையில் பரமனுக்கு கொண்டாட்டம், அரமனையில் ரோதுக்கு திண்டாட்டம். கொண்டாட்டம் கொண்டாட்டம் ஊர் முழுக்க கொண்டாட்டம், உற்சாகம் உற்சாகம் எங்கும் உற்சாகம். கொண்டாட்டம் கொண்டாட்டம் ஊர் முழுக்க கொண்டாட்டம், உற்சாகம் உற்சாகம் எங்கும் உற்சாகம். நடன தாரகைகளே, கொஞ்சம் நில்லுங்கள். நாங்க ஏற்கனவே நின்னுக்கிட்டு தானே இருக்கோம். நீங்கள் 4 நிமிடத்தில் நடனத்தில் ஒரு நந்தவனத்தையே நட்டு வைத்து விட்டீர்கள். நன்றி. புலவரே, சொல்ல வந்ததை சுருக்கமா சொல்லுங்க. உங்கள் பாடல் அருமை, ஒரு வாழ்த்தும் இருந்தால் பெருமை. உங்களுக்கு ஒரு கிறிஸ்மஸ் வாழ்த்து வேணும், அவ்வளவுதானே? பாடிட்டா போச்சு. We wish you a Merry Christmas. We wish you a Happy Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Happy Christmas. Wish you a Merry Christmas and a Happy New Year. Oh, wish you a Merry Christmas and a Happy New Year. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். லூக்கா 2:10. சந்தோஷமே. நான் என் பொண்ணு உற்சாகமாகறான்னு கேட்கலாம். என்னம்மா உற்சாகமாகற? மா அவர் வராருமா. ஏர்போர்ட்டுக்கு போலாம்மா. எங்க என் பேரன் செலியா? ஆட்டுக்காரன் மாட்டுக்காரன், என் பேரன் தான் வீட்டுக்காரன். அப்பா எனக்கு என்ன நல்லா பிடிக்கும் தெரியுமா? அவரு பிடிச்சா எனக்கு நம்ம பண்ண சொல்கிறேன். கறி எல்லாம் வாங்கினோம். போச்சு வாங்கி வரேன். நல்ல கறியாக பார்த்து வாங்கிட்டு வா. எவ்வளோ உரிச்சு வாங்கி வரேன். சிக்கனை ப்ரைஸி. அப்பா வரார் தெரியுமா? போய் மசாலா அரிப்போ. ஆஹா, அந்த ஆயாலாம் அரைக்க மாட்டாங்களாம். ஆஹா, அம்மில தான் அரைக்கணும். பூமிகா பூமிகா, ஏய் கிழவி நீ சாவலியா? இந்த கிழவி இன்னும் சாவது போல. சரி, எங்க பையன் கறி வாங்கினார் போய்க்கிறான். பொண்ணு அது மிளகா அரைக்குது. பா வாப்பா. நீங்க இப்பதான்ப்பா வந்தேன். பா ஃபோன் வந்துச்சுப்பா, ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்தா 10,000 5,000 ஆகுன்றான்ப்பா. நான் உடுப்பா, உனக்கு நான் ஐஃபோன் 13 Pro Max வாங்கி தந்துடுறேன்ப்பா. அப்படியாப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. மாப்பிள்ள எனக்கு ஒரு ஃபோன் வாங்கினா நம்மளும் நேரா பார்த்து பேசிக்கலாம். மூஞ்சா பார்க்கவே எனக்கு அருவருப்பாகுது. எங்கம்மா நம்ம பொண்ணு? மிளகா அரைக்கிறா. இப்போதாம்மா வந்தேன். உனக்கு கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்திருக்கம்மா. என்னம்மா? ஏம்மா உன் மூஞ்சி ரொம்ப வேற மாதிரி இருக்கு, கருப்பாக இலச்சினா போயிட்டு இருக்கிறியாம்மா? இதில் உனக்கு தேவையானது என்ன இருக்குமா? நான் உனக்கு வாங்கி தரேம்மா, கடையாக போட்டு கொடுத்துட்றேன், விடுமா. இந்தா பூமிகா. பூமிகா ஏதோ கதவு எது தட்டுறாங்க, போய் பார்த்துட்டு வா போ. வாங்க.
நல்லா இருக்கியா? நல்லா இருக்கிறேன்டா. நீ எப்படிடா இருக்கிற? நான் தான் தெரியல என் மருமக வந்துட்டா போதும் அந்த டாக்டர் மூக்குல ஜொல்லு ஊத்துது. ஏய் கேள்வி வாயை முன்னுகிறி. போச்சு எதோ இல்லப்பா. சரிங்கப்பா. நானா பக்கத்து வீட்டு அனுப்பாடா சொல்றேன். என் வீட்டு அனுப்பு தான்டா சொல்றேன். டேய் போட. சரி சாப்பிட்றதுக்கு உட்காருவோம். ஆ ஆ ஆ வச்சு தரேன். டேய் சரியா போய் டாக்டருக்கு ஃபோன் பண்றா. நான் பண்றேன். ஹலோ வாங்க, அப்பாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு. ஐயோ செத்துட்டியா மாப்ள? ஐயோ ஒரு ஊசி போடணும். உங்க குடும்பத்தில் யாரா ஒருத்தர் போட்டுக்கிறீங்களா? நானே இப்பதான் பாதி வயசு ஆகிறேன். இன்னும் எத்தனை நாளா பார்க்க வேண்டியது இருக்குது. நானா போட மாட்டேன். நானே இப்பதான் சின்ன பையனா இருக்கேன். இன்னும் எத்தனை வயசு இருக்கு எனக்கு? நான்லாம் போட மாட்டேன். நானே எவ்வளோ வாழ்க்கை வாழ வேண்டியது இருக்குது. நான்லாம் போட மாட்டேன். டாக்டர் நீங்க தான் உங்க ஃப்ரெண்ட் ஆச்சு, நீங்களே போட்டுங்களா? என்ன இந்த படத்தை ஈமேக்குது பூமிகா? ஜெயன் கிட்ட ஃபோன் பண்ணி அந்த அரசு மருத்துவமனையில இருந்து இத தூக்கிட்டு போக சொல்ல. ஈ முக்கியது இந்த பணத்துல. கவர்மெண்ட் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்ணி இட்டுன்னு போக சொல்றா. அம்மா ஐயோ ஏன்டாடே இவன்? ஏ கிளவி உனக்கு தான் பாதி வயசு ஆல்ரெடி 85 வயசு ஆயிடுச்சா? இல்லை உனக்கு 100 வயசு வாடணுமா? எங்க என் புள்ள உனக்கு என்னடா 17 Pro Max கேக்குதாடா? போட உனக்கு என்ன மேடம்? ஃபர்ஸ்ட் எல்லாரும் முடிச்சுட்டு வந்து உனக்கு வரேன். ஏய் உனக்கு நான் பியூட்டி பார்லர் இருக்கா? அலுவலியா இவங்க கூட பரவாயில்ல. உனக்கு கண்டவன் நான் என்ன வந்து ஊசி போட மாட்டேன்ட்டு நீ சொல்லுவியா? நான் அப்பயே சொன்னேன்லடா. நான் புரிஞ்சுக்கணும்டா. இந்த வீட்டு அன்புனா மாயிடா. ஏசப்பா அன்பு தான் உண்மையான அன்புடா. நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார், நாமத்தை என்னாலும் பாடிடுவோம். நமக்காயாவையும் செய்திட வந்தார், நாமத்தை என்னாலும் பாடிடுவோம். அகிலம் முழுவதும் மகிழ்ந்திட இயேசு பிறந்த செய்தியை பாடிடுவோம். மனிதனை மீட்க நாயகனேசு பிறந்த செய்தியை சொல்லிடுவோம். அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. ஆதியில் வார்த்தையான தேவன் மாம்சமாகி அவர் நம்மை மீட்க இங்கு வந்தாரையா. பாவங்களை அவர் நீக்கிடவே உலக ரட்சகராய் தேடி வந்தாரையா. என்ன படிச்சவர் கேட்டு அவர் விட்டு எட்டான லைஃப் நம்பி வந்து புட்டா வாழ்க்கை பிரைட்டு வந்தது கிரேஸ். இவர் ஒன்லி ஆச்சு, நோ மோர் சாய்ஸ், இது நல்ல சான்ஸ். அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தார். அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே. அவர் பிறந்தார் இருள் நீக்கிடும் ஒளியாய், அவர்தான் இயேசு ரட்சகரே. அழகாய் இந்த பூமியில் பிறந்து நம்மை தேடி வந்தாரே.
உனக்காக பிறந்தாரம்மா ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா பாலனேசு உனக்காக பிறந்தாரம்மா ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா பாலனேசு உனக்காக பிறந்தாரம்மா ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா ஆட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா ஆண்டவர் அகவை திருநாளையா ஆட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா ஆண்டவர் அகவை திருநாளையா தன்னாரே 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 மந்தையின் நடுவுல தூதன் வந்து சொல்லிட பேப்பரெல்லாம் கேட்டிட பாலன் பிறந்தார் மந்தையின் நடுவுல தூதன் வந்து சொல்லிட பேப்பரெல்லாம் கேட்டிட பாலன் பிறந்தார் It's not too late. It's not too late for us. It's not too late. தாவீதின் ஊருல இம்மானுவேல் பிறந்திட தூதன் வந்து சொன்னபடி பாலன் பிறந்தார் தாவீதின் ஊருல இம்மானுவேல் பிறந்திட தூதன் வந்து சொன்னபடி பாலன் பிறந்தார் வெள்ளை போலமும் ரூபவர்க்கமும் கொண்டு வந்த தந்தனவே சாஸ்திரிகளா வெள்ளை போலமும் ரூபவர்க்கமும் கொண்டு வந்த தந்தனவே சாஸ்திரிகளா பாலனேசு உனக்காக பாவமான உலகில பாவிகளை மீட்டிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார் பாவமான உலகில பாவிகளை மீட்டிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார் It's not too late. It's not too late for us. It's not too late. பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லிட மனிதனாக வந்து இங்கு இயேசு பிறந்தார் பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லிட மனிதனாக வந்து இங்கு இயேசு பிறந்தார் நம்மை மீட்டிட வந்த தேவனே ஈடு கொண்டு வந்தவர் என்று கூறுவார் நம்மை மீட்டிட வந்த தேவனே ஈடு கொண்டு வந்தவர் என்று கூறுவார் பாலனேசு உனக்காக பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா ஆண்டவர் அகவை திருநாளையா மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா ஆண்டவர் அகவை திருநாளையா தன்னன்னானே தன்னன்னானே தானானே தன்னன்னானே தன்னன்னானே தன்னனானே தன்னன்னானே தன்னன்னானே தன்னனானே தன்னன்னானே தன்னன்னானே தன்னனானே
மாடடையும் கொட்டிலில ஆடுகளின் மத்தியில தேடிப்போன ஞானியர்க்கு காத்திருந்த நல்விருந்து அன்று கொடுத்த வாக்குறுதிய நிறைவேற்றும் நம்ம கடவுள் தான தேசம் விட்டுட்டு போன வாக்கு மாறா நம்ம கடவுள். இது வசந்த காலம், இது கணித காலம், இது அருளின் நேரம், புது உறவின் நேரம். Glory to Father. பாமரனின் வாழ்க்கையில பரம்பொருளே கிடைச்சதம்மா. துன்பம் இல்லா வாழ்க்கை ஒண்ணு தூரத்துல தெரியுதம்மா. விண்ணரசு நம் கண்கள் முன்னே முன்னேறுவோம் அவர் பாதையில. படைத்தவரின் சாயல் கொண்ட மனிதரெல்லாம் ஒன்று கூட. இது வசந்த காலம், இது கணித காலம், இது அருளின் நேரம், புது உறவின் நேரம். விண்ணும் மண்ணும் சேர்ந்திடவே புதிய ஏதேன் வந்ததம்மா. ஆதி மந்தமும் இணைத்திடவே புதிய சீனாய் வந்ததையா. பாவம் புண்ணியமா மாறிடவே புதிய ஆதாம் வந்தாரம்மா. காலம் கனிந்த வேளையிலே கடவுளின் கருணை தோன்றியதே, கடவுளின் கருணை தோன்றியதே. Let's go! Happy, happy, happy Christmas. Happy, happy, happy Christmas. Merry, merry, merry Christmas. வெடிக்கு வேல்டா நீ காட்டு வந்தானே வந்தான். ஏய் இரு, எல்லாமே பிட்டு வச்சுன்னுக்கிறேன். எவனும் சரியா பார்க்க மாட்டான். இன்விஜிலேட்டர்லாம் நான் தரேன், இருங்க உங்களுக்கு எல்லாருக்கும். பார்த்துக்குறா மாட்டிக்கு போகிறோம். ஏய் அவன் கிடக்குறான், நம்ம பண்ணலாம் வாடா. சார் வணக்கம் சார். குட் ஈவினிங் சார். இதில் பிட்டு போகிறான், பார்க்க போகிறான். டேய் போயிட்டாரா பாரு அவரு. வந்துடா. டேய் இந்த ஆன்சர் வரல அந்தரா. என்னடா 5 மார்க் இருக்குது பாரா, பட்னி எழுதுங்கடா. இதெல்லாம் 2 மார்க் ஏதுடா. டேய் ஒண்ணுமே தெரியலடா. 2 மார்க் என்னடா எழுதுது நானே. ஃபெயில் ஆயிடலாம் விடு பார்த்துக்கலாம். டேய் இதெல்லாம் வரவே இல்ல. என்னடா பட்னி எழுதுடா. ஏய் முடிச்சிரா போலாமாடா. சரி விடு, இது மாதிரி எழுதுனாலும் ஃபெயில் தான் ஆக போறேன். எதுக்கு தேவையில்லாத வேஸ்டா பிட்ல ஏத்து வந்தடா. டேய் என்னடா எப்படிடா இதுனா? டேய் நானே ஃபெயில் ஆயிடுவேன். நான் எங்க படிக்கிறேன் சொல்லு. டேய் என்னடா சாயங்காலம் பார்ட்டிக்குதுடா, ஒரே வர மாட்டியாடா? டேய் பார்ட்டி தான்டா, நான் வரேன்டா, கவலைப்படாதீங்கடா. சரி வா. ஹலோ அப்பா. ஹலோ அப்பா. இப்போ எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சுப்பா. ஃப்ரெண்ட்ஸு பார்ட்டி கூப்பிட்டுக்கிறாங்கப்பா ஈவினிங்க. போட்டாப்பா நல்லா தான்ப்பா எழுதுனேன். எழுதிட்டேன்ப்பா. தெரியலப்பா, கரெக்ஷன் பண்ணுறவங்கிட்ட தான்ப்பா நான் எழுதுனேன்ப்பா. எழுதிக்கிறேன்ப்பா. பாஸ் ஆகிடுவேன்ப்பா. ஈவினிங் பார்ட்டி வச்சுக்கிறாங்கப்பா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் போட்டாப்பா. சரிப்பா போகிறேன்ப்பா. என்னப்பா பண்ணுறது, நீங்கள் சொல்லிட்டீங்க, வேறு வழி இல்லை. சரிப்பா.
பா இவர் வேற நம்மளை ஊருக்கு வேறு அமுச்சு விட்டுறாரு. அந்த அங்கிள் வேறு சும்மான ஆனால் 9 பேசினே இருப்பார். சரி ஆனால் ஆட்டோ வருதான்னு பார்க்கலாம். பா தூரத்தில் ஒரு ஆட்டோ வருது. ஆட்டோவில் தான் போனோம். சரி சரி விடு, கோச்சிக்காத. நானும் அங்கே தான் போகிறேன், என்ன அங்கே விட்டுரு. நான் கும்முடி முடியல. இவர்கிட்ட கத்தரை பற்றி சொல்லலாமா? சரி வேணாம் விடு, இவர் அதெல்லாம் நம்மளை நினச்சிப்பார். கும்முடிப்பட்டி வந்து அங்கிள் அப்பா அமுச்சு வச்சார் அங்கிள். இந்த மாதிரி வாப்பா வாப்பா, எதுவும் பேசின்னு வர மாதிரியே இருக்குது. எதுவும் இல்லை அங்கிள், உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசணும் அங்கிள். ஓகேப்பா, நம்ம உங்களுக்கு அப்பா ஏற்கனவே சொல்லியிருப்பாரு, இருந்தாலும் நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். நம்ம வீட்டில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குப்பா. இன்னைக்கு இந்த தினமும் வந்து 2 வாட்டி ஜபம் பண்ணப்பா. அப்படியா அங்கிள்? சரிங்க அங்கிள், நானும் பண்ணுறேன் அங்கிள். இன்றைக்கி காலைல நீங்கள் ரொம்ப ட்ராவல் பண்ணி வந்திருப்பீங்க, ரொம்ப தூரம். நீங்கள் காலையில் நீங்கள் சாயந்தரமாக 7 மணிக்கு வந்துடுங்க சர்ச்சில். சரிங்க அங்கிள். சரி நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு எடுப்போம். ஈவினிங் தானே சர்வீஸு. கொஞ்ச நேரம் டிவினா பார்ப்போம். ஜபத்துக்கு டைம் ஆச்சு, வரலையாப்பா? அது வரேன் அங்கிள், வாங்குறேன் அங்கிள், மறந்துட்டேன் அங்கிள். என்னப்பா ஜபத்துக்கு வர சொன்னால் டிவி பார்த்துன்னு இருக்கீங்க? அங்கிள் அதெல்லாம் ஓல்டு அங்கிள், இப்போலாம் எல்லாம் டிவி பார்த்து தான் ஜபம் பண்ணுறாங்க. பா உண்மையான ஜபம்னா பைபிள் எடுத்துன்னு வந்து முட்டி போட்டு ஜபம் பண்ணுறது தான்ப்பா. சரிங்க அங்கிள், நானும் அதுமாரி பண்ணுறேன் அங்கிள். வாங்கப்பா. அன்புள்ள ஏசப்பா, நன்றி ஏசப்பா. இனிமேல் பார்க்கறதுக்குள்ள ஏசப்பா, ஏசப்பா இனிமேல் இருக்கிற ஜெபி ஏசப்பா. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஏசப்பா, ஏசப்பா ஒருத்தரும் நல்லபடியாக பைபிள் வாசிக்க பாட்டு பாட கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா இனிமேல் ஜெபிக்கிற ஏசப்பா, ஒரு சிறு பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசு நல்ல பிதாவே, ஆமென். பா காலையில் 5 மணிக்கு வந்து சர்வீஸ்க்கு வந்துடும், நீங்கள் போய் தூங்குங்கப்பா. சரிங்க அங்கிள், தேங்க்ஸ் அங்கிள். பா சர்ச்சுக்கு டைம் ஆயிடுச்சு, வரலையா? அந்த கிளம்பி வரேன் அங்கிள், நீங்கள் போங்க அங்கிள், நான் பின்னாடியே வந்துடுவேன் அங்கிள், நீங்கள் போங்க அங்கிள். சர்ச்சில் வேறு மெசேஜ் வந்திருக்கு, இன்னும் பெஞ்சமின் வரலையே. அந்த இவங்க இப்படி இருக்கிறாங்களோ. நாத்துமாவே கத்தரை சோத்திரி, என் நாமத்தை சோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகலவாரே மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அங்கிள் கரெக்டாக வாங்கிட்டேன் அங்கிள் நான். ஓகேப்பா ஓகேப்பா. பா இன்னைக்கு ஈவினிங் வந்து ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரிஸ் போ, நீங்கள் வரீங்களாப்பா? சரிங்க அங்கிள், வரேன் அங்கிள் நான். நீங்கள் போய் வந்து எல்லாருக்கும் வந்து ஏசு பற்றி சுவிசேஷம் சொல்லிட்டு வாங்கப்பா. இந்தாங்கப்பா பேப்பர். சரிங்க அங்கிள். ஐயா எங்கள் சர்ச்சுக்கு வாங்க ஐயா. நீங்கள் ஏசு உங்களை நேசிக்கிறார், நீங்கள் எங்கள் சர்ச்சுக்கு வாங்க ஐயா. உங்களுக்கு கொடுக்காத இருப்பேண்ணா, நீங்கள் வாங்க ஐயா எங்கள் சர்ச்சுக்கு. தூரத்தில் யாரும் வரா மாரி இது. ஐயோ இவங்க நம்மளை பார்த்தா கலாய்ப்பாங்களே, பேப்பர்லாம் கொடுக்குது பார்த்தா. என்னடா இந்த சைட்லாம் வரீங்க? டேய் நான் சும்மா நின்றுங்கிறேன்டா. ஐயோ வேண்டாம், உனக்கு வேறு வண்டி ஓட்ட தெரியாது, நான் எங்கே உங்க கூட வந்துட்டு. ஐயோ பார்த்து பத்திரமா போய், ஆனால் ஊந்துக்கிந்து வார போகிறீங்கன்னா காற்று வருக்கா, நீ வந்தா நீ அங்கே இரு. சரி அங்கிள், நான் வீட்டுக்கு போகிறேன் அங்கிள். ஓகேப்பா. சரி கொஞ்ச நேரம் நியூஸ்னா பார்ப்போம் நம்ம. என்னடா இவங்க 2 பேரும் இறந்துட்டு இருக்கிறாங்க, இப்போதான்டா பார்த்துட்டு வந்தோம் நம்ம. ஐயோ நல்ல வேலை அவன் கூட நம்ம போகல, அவனுக்கு வேறு வண்டி ஓடுறது. நான் அப்பயே சொன்னேன் பொறுமையாக போடானா, உயிர்ந்து வாரி செத்துக்கிறான் பாரு அவன். சரி நம்ம தூங்குவோம். என்னை காப்பாத்துடா. கடையெல்லாம் போட்டு சூடு பண்ணி வைக்கிறாங்க. என் கூட வந்திருக்க நீ என் கூட வந்து சொல்லிட்டாண்டா, ஏன்டா இது மாதிரி பண்ற? டேய் நீ சொல்லியிருந்தா நாங்க இன்னத்துக்கு உன் கூட உயிரோட இருந்துருப்போம்டா. ஏன்டா என்னை விட்டு ஒரு போறதுக்கு வந்து புச்சுன்னு போயிடறாங்கடா, போறாங்கடா. வாடா நெருப்பாகுதுடா, ரொம்ப அனலாகுதுடா. ஏன்டா எங்களுக்கு சொல்ல ஏசுப்பா பத்தி?
டேய் யாரோ வராங்கடா, டேய் யாரோ வராங்கடா, டேய் இதை பத்திரா, டேய், 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 காப்பாத்துடா, டேய், 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 நான் வரலடா, டேய், நான் வரலடா, டேய், அப்பா நீங்க போங்கடா பாயங்களா, நீங்க உன் சத்தத்துக்கு என்ன கூப்பிடுறீங்களா கூட வந்தா? பண்ணப்பா கத்தின்னு இருக்கீங்க மாதிரி இருக்கு. அங்கிள் என் கூட 2 ஃப்ரெண்டு இருந்தாங்க அங்கிள். அவங்க வந்து நேற்று பைக்கில் போய் வேகமாக போய் விழுந்து இறந்துட்டு இருக்கிறாங்க அங்கிள். நான் அவங்ககிட்ட கர்த்தரை பற்றி சொல்ல அங்கிள். அங்கே நரகத்தில் அவங்கள ரொம்ப தண்டனை அனுபவிக்கிறாங்க அங்கிள். ஏன்ப்பா கர்த்தரை பற்றி நீங்கள் சொல்லல? அங்கிள் நான் அதெல்லாம் சொன்னால் அவங்க எதனா தப்பாக நினச்சிக்க போகிறாங்கன்னு சொல்லி நான் சொல்ல அங்கிள். எனக்கு வெக்கமாக இருந்துச்சு அங்கிள். இல்லைப்பா, எனக்கு கூட நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்ன கூட எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பைபிள் எடுத்துகிட்டு போனால் கிண்டல் பண்ணுவாங்கன்னு பைபிள் கூட எங்கள் அப்பா அம்மா கிட்ட கொடுத்துட்டுனாப்பா நான் போவேன். ஆனால் ஒரு முகம் தெரியாத ஒரு நபரால் வந்து நான் ஏசப்பா கிட்ட என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டப்பா. நீ அந்த மாதிரி உன் வாழ்க்கையை அர்ப்பணி வச்சுக்கோப்பா. சரிங்க அங்கிள், நானும் இன்படி எல்லாருக்கிட்டையும் கர்த்தரை பற்றி சொல்கிறேன் அங்கிள். கை தூக்கி நீங்களும் என்ன மாரி எல்லாரும் திருந்துங்க. இந்த மாரி பாலகன் பிறந்தாரு, பாரினில் உதித்தாரு, பாவத்தை ஜெயித்தாரு, இன்று நமக்காய் வந்தாரு. பாலகன் பிறந்தாரு, பாரினில் உதித்தாரு, பாவி என்னை மீட்கவே மண்ணில் பிறந்தாரு. பாடுகள் சகித்தாரு, பாவத்தை ஜெயித்தாரு, மகனாய் என்னை மாற்றியே வாழ வச்சாரு. சந்தோஷத்தை சவுண்டா சொல்லணுமா, இத பட்டி தொட்டி எங்கோ கேட்கணுமா? நம்ம எல்லாருக்கும் நல்ல செய்திதாமா, ஏன்னா என்னைக்குமே அவர்தான் மெர்ரா மெசியா. இவர்தான் எங்க மெசியா, பிறந்தாருமா கொஞ்சம் கேளுமா. மெர்ரா மெசியா நமக்கு எல்லாம் ரசாயா, வந்தாருமா நமக்காகமா. மெர்ரா மெசியா இவர்தான் எங்க மெசியா, பிறந்தாருமா கொஞ்சம் கேளுமா. மெர்ரா மெசியா நமக்கு எல்லாம் ரசாயா, வந்தாருமா நமக்காகமா. சண்டு நான் தான், எனக்கு என்ன ஆனாலும் கவலை இல்ல. கஷ்டம் வந்தாலும் கவலை வேணாமே, டேடி இரு கையில. இங்க நமக்காய் வந்தாருமா, அம்மா நெசமா அன்ப தந்தாருமா, ரொம்ப பசமா. நல்லா கேட்டுக்கோமா, கொஞ்சம் பிளிசுமா, ப்ரௌடா சொல்லிக்கோமா. மெர்ரா மெசியா இவர்தான் எங்க மெசியா, பிறந்தாருமா கொஞ்சம் கேளுமா. மெர்ரா மெசியா நமக்கு எல்லாம் ரசாயா, வந்தாருமா நமக்காகமா. மெர்ரா மெசியா இவர்தான் எங்க மெசியா, பிறந்தாருமா கொஞ்சம் கேளுமா. மெர்ரா மெசியா நமக்கு எல்லாம் ரசாயா, வந்தாருமா நமக்காகமா. அப்பப்பா என்ன வேலை, கொஞ்ச நேரம் கூட ரெஸ்டே எடுக்க முடியலையே. எங்க காணுமே? பிள்ளைங்களா நீங்க பார்த்தீங்களா? அட அவனைத்தான். என்ன இல்லையா? உங்ககிட்டையும் சொல்லிட்டு போல, என்கிட்டையும் சொல்லிட்டு போல, எங்க தான் அப்போ போயிருப்பான்? ஏன் பிள்ளைங்களா, நீங்கள் அவனை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. எஜமானுக்கு கீழ்ப்படிய சொல்லுங்க. ஆமாம், நீங்களே கீழ்ப்படுகிறதில்ல. சரி சரி, அவன் வரட்டும், நான் கவனிச்சுக்கிறேன். ஆமாம், இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. எங்கே போயிட்டு வர டாமி? என்ன இழுக்கிற டாமி? ஒழுங்கா உண்மையை சொல்லு. நானும் பிளாக்கி லாரா குப்பை தொட்டியில்
பொறுக்கி பொறுக்கி எலும்பு சாப்பிட்டோம். அப்போ நான் சாக்கடையில போய் ஒருத்தர் தள்ளி தள்ளி விட்டு விளையாண்டோம். எச்சியலே சாப்பிட்டோம். ரொம்ப ஜாலியா இருந்துச்சு எஜமா. சாக்கடையில விளையாடுறது உனக்கு ஜாலியா இருந்துச்சா? போங்க எஜமா. இந்த பிள்ளைங்க கூட மண்ணில் மலையில ஜாலியா விளையாடுறாங்க. நான் மாத்திரம் விளையாடக்கூடாதா? சொல்லுங்க பிள்ளைங்களா. எல்லா பிள்ளைங்களும் அப்படி செய்ய மாட்டாங்க டாமி. சரி அதை விடு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இன்னைக்கு காலையில பேப்பர் படிச்சியா? படிச்சதம்மா. அண்ணங்கால தம்பி கச்சி புட்டானா. ஏய், நான் அதை சொல்லல. நம்ம ஊர்ல அந்த பெரிய கிரவுண்ட் இருக்குல்ல, அங்க நாய்களுக்கான அழகி போட்டி நடக்க போகுதான். நாய்களுக்கான அழுக்கு போட்டியா? அழுக்கு போட்டி இல்ல, அழகு போட்டி. அந்த போட்டிக்கு உன்னை கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன். நீ தான் சொல்ற பேச்சையே கேட்க மாட்ற. சாக்கடையில் போய் விளையாடுற, எச்சியிலையை பொறுக்கி சாப்பிட்ற. உன்னை கூட்டிட்டு போகவே முடியாது, போ. ப்ளீஸ் எஜமா, என்னையும் கூட்டு போங்க எஜமா. ப்ளீஸ் பிள்ளைகளா, என்ன ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நான் உன்னை கூட்டிட்டு போகணும்னா நான் சொல்றபடி நீ கேட்கணும். என்ன செய்யணும் சொல்லுங்க, செஞ்சிடுறேன். ஒழுங்கா நான் சொல்ற பேச்சை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். வெளியில போய் ஊர் சுத்தக்கூடாது, குப்பை சாக்கடை இங்கெல்லாம் போய் விளையாடக்கூடாது. இதெல்லாம் செஞ்சா உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு போறேன், சரியா? அப்படியா? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், தெரிஞ்சாலும் நான் செஞ்சிடுறேன். ஓகே, நீ நல்ல பிள்ளையா நடந்துக்கிட்டேன்னா உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு போவேன். பிள்ளைகளா, டாமியை பார்த்துக்கோங்க. வெளியே போனா மட்டும் என்கிட்ட உடனே சொல்லிடுங்க, நான் பார்த்துக்கிறேன், சரியா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். பாய். ஐயா ஜாலி ஜாலி, எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பேசு. என்ன டாமி, ஒரே ஆட்டம் பாட்டமா இருக்கு, என்ன விஷயம்? பாப்லாக்கி, நான் அதுக்கு ஜாலியா இருக்கேன்னு தெரியுமா? நாய்க்கான அழகு போட்டி நம்ம ஊர்ல நடக்க போதா. எங்க எஜமான அடிச்சிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. நான் தான் ஃபர்ஸ்ட் பீஸ் வாங்குவேன். எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. ஐ, என்னது கிளவி போட்டியா? ஏய், அது கிளவி போட்டி இல்ல, அழகு போட்டி. ஓஹோ, அப்படியா? ஏய் டாமி, கொஞ்சம் அப்படியே ரைட்ல திரும்பு. ஏய் கொஞ்சம் திரும்ப. ஐயோ, அப்படி திரும்ப டாமி. ஆஹா, கேமரா இல்லையே, அப்படியே ஒரு போட்டோ எடுத்தா எப்படி இருக்கும்? ஆஹா, சூப்பரா இருக்கு. பிள்ளைங்களா, ஒரு கை தட்டுங்க. என்ன சூப்பர். என்னாச்சு பிளாக்கி? இப்பவே நீ ரொம்ப அழகாவே இருக்கிற. உன் குரல் கூட குயில் மாதிரி இருக்கு. இப்ப கூட உலக அழகி போட்டியில கலந்துக்கிற மாதிரி இருக்கு. என்ன அழகா இருக்கிற. அப்படியா? நான் அழகாவா இருக்கேன்? ஆமா டாமி, நீ போட்டியில கலந்துக்கிட்டாதான் அழகுன்னு கிடையாது. ஆனா இப்ப கூட நீ அழகா தான் இருக்கிற. அதனால நம்ம 2 பேரும் சாக்கடையில போய் விளையாடலாமா? விளையாட்டுக்கா? எஜமானுங்க தெரிஞ்சா திட்டுவாரு. என்ன வெளியில போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நான் வர மாட்டேன்பா. ச்சே, இந்த எஜமானுங்களே இப்படிதான். அதை செய்யாத இது செய்யாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, தொல்லை பண்ணுவாங்க. உங்க எஜமானுக்கு தெரியாம வா, அவர் வரத்துக்குள்ள நம்ம 2 பேரும் வந்துருவோம். ஏமாத்துறது நம்மளுக்கு என்ன புதுசா இல்ல? பிள்ளைங்களா, நான் போட்டுமா? பிள்ளைங்க வேண்டாம் சொல்றாங்க. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, அப்படிதான் பேசுவாங்க. நீ வா, நம்ம போலாம். இல்ல, நான் வர மாட்டேன்பா. ஏய் டாமி, நான் வந்ததுன்னு பாத்துட்டு தான் இருக்கிறேன். நீ ரொம்ப பேசுற. இப்ப வரியா இல்லையா? நீ வரவே முடியாது, நீ போ. இப்ப நீ வரல, நம்ம லீடர் கிட்ட சொல்லிடுவேன். யார்கிட்ட வேணா சொல்லு, எனக்கு பயம் இல்ல. என்ன திமிரு? இப்பவே நம்ம லீடரை போய் கூட்டிட்டு வரேன். இந்த பிளாக்கி கிட்ட பேசி பேசி வாய் வலிக்குது. நான் போய் தூங்க போறேன். பிள்ளைங்களா, குட் நைட். லீடரு, இந்த லீடரே இப்படிதான், எங்க போனானே தெரியல. ஏய் பிளாக்கி, என்ன லீடர்னு ஏலம் போட்டுக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்? லீடரு, நம்ம டாமி இருக்கான்ல? ஆமா, நம்ம டாமி. என்ன ஆச்சு அவனுக்கு? நல்லா தானே இருக்கான். வீட்டுக்குள்ளே நல்ல பிள்ளையா இருக்கிறான். சாக்கடையில விளையாட கூப்பிட்டா வர மாட்டேங்கிறான். எலும்பு பொறுக்க கூப்பிட்டா வர மாட்டான். என்ன பிளாக்கி சொல்ற?
நீ சொல்றதெல்லாம் உண்மையா? நான் என்ன சும்மாவா சொல்றேன்? நீங்க ஒண்ணு பிள்ளைங்கிட்ட கேட்டு பாருங்க. என்ன பிள்ளைங்களா, பிளாக்கி சொல்றதெல்லாம் உண்மையா? எவ்வளவு திமிர் இருந்தா இப்படி செஞ்சிருப்பான். பயந்தாங்கோலி போய ஒரு மிரட்டுனா தோடையெல்லாம் நடுங்கி போயிருவான் அவன். இப்ப போய் நான் மிரட்டிட்டு வரேன் பாரு, அப்படியே நம்ம வழிக்கு வந்துருவான். ஆமா, நீங்க போனாதான் சரி வரும். அவனை மட்டும் ஒழுங்கு பிள்ளைய இருக்க விடக்கூடாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் எனக்கு பிரியாணி செஞ்சு வை, நான் போய் அவனை மிரட்டிட்டு வரேன். டேய் டாமி, இந்த வரண்டா. பிள்ளைங்களா, எதுக்கு கத்துறீங்க? எனக்கு பயமா இருக்கு. கட்டாதீங்க பிள்ளைங்களா. நம்ம வர மாதிரி இருக்கு. பயமா இருக்கே. ஏன் வர மாதிரி இருக்கு? ஐயோ ஐயோ, யாராச்சும் காப்பாத்துங்க. ப்ளீஸ், யாராச்சும் காப்பாத்துங்க. ப்ளீஸ், யாராச்சும் காப்பாத்துங்க. என்ன டாமி, என்ன பார்த்ததும் சீடியில பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி இப்படி நடுங்குற? எவ்வளவு பயம் இருக்குதுல. அப்ப ஏன் பிளாக்கி கூட்டாணி வரல? அது வந்து ரஜம்மா வெளியே போகணும்னு சொல்லியிருக்காரு. அழகி போட்டு நடக்குது, அதுல நான் கலந்துக்க போறேன். அதனால வரமாட்டேன் வெளியே. இந்த எஜமானிக்கு வேற வேலையே இல்ல, இப்படித்தான் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. நமக்கு எதுக்கு வேண்டாத வேலை? நீ எல்லாத்தையும் விட்டுட்டு எப்பவும் போல எங்க கூட வாட்டாமி விளையாட. பிள்ளைகளா, நான் போட்டுமா? பிள்ளைங்க வேணாம் சொல்றாங்க. ஏய், அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியல, அதான் அவங்க உன்னை போக விட மாட்டேங்கிறாங்க. நீ வாட்டாமி, நாம போவோம். நான் வரமாட்டேன். ஏய், இனிமே உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. அப்ப உன்கிட்டயே பேசிப்பாரு. ஏய், நான் சொல்றதை கேளு. நீ நிறைய குழப்பத்துல இருக்க. உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். அதாவது இங்கிலீஷ்ல 48 hours. ஒழுங்கா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. உயிர் மேல உனக்கு ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன். Be careful. We will meet tomorrow. பிள்ளைங்களா, டாமி நல்ல பிள்ளையா இருக்கானா? பரவாயில்லையே, வெளியே எங்கேயும் போனானா? வெரி குட் வெரி குட், இப்படித்தான் இருக்கணும். சரி, டாமி எங்க? என்னாச்சு? ஏய் டாமி, என்னப்பா ஆச்சு? ஏன் அழுகுற? யாராவது ஒன்று அடிச்சாங்களா? பிள்ளைங்களா, நீங்களாவது சொல்லுங்க, டாமி ஏன் அழுகுறான்? என்னது, தலையா? என்னது, முதலையா? முதலையா? ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. முதலையா? முதல்ல வர சொன்னதுக்கே அப்படி பயப்படுறீங்க. அதை கொண்டு போடுவேன்னு சொல்லிருச்சு. ஓஹோ, முதல்ல முனுசாமி வந்தானா? நீ என்ன கூப்பிட வேண்டியது தானே டாமி? நீங்க தான் காட்டை விட்டு தூங்குறீங்களே, உங்களை எப்படி கூப்பிடுறது? சரிப்பா, பரவாயில்ல. கீழ்ப்படிஞ்சு நல்ல பிள்ளைகளா இருக்கிறவங்களுக்கு இப்படி சோதனை எல்லாம் வரும். அதை பார்த்து பயப்படக்கூடாது. எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா யார்கிட்ட சொல்லுவோம் தெரியுமா? பிள்ளைங்களா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஏசப்பா கிட்ட தான் சொல்லுவோம். அதே போல உங்களையும் பாதுகாக்கிறதுக்கு காட்டில் ஒருத்தர் இருக்காரு. அவரை கூப்பிட்டா போதும். நான் கூப்பிடவா? பிள்ளைங்களா, நான் கூப்பிடவா? 1 2 3 சொல்லுங்க. ரெடி? 1 2
3. மிஸ்டர் லியோ, மிஸ்டர் லியோ, மிஸ்டர் லியோ. யாரு என்ன கூப்பிட்டது? பிள்ளைகளா நீங்களா கூப்பிட்டீங்க? யாரு? டாமியா? நீயா கூப்பிட்ட? டாமி பயப்படாத. லியோ சார், சார் நான் தான் கூப்பிட்டேன். டாமி எனக்கு கீழ்ப்படிஞ்சு நல்ல பிள்ளையா மாறிடுச்சு. ஆனா பழைய கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, முதல்ல முனுசாமி, அதுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க. நீங்க தான் அந்த ப்ராப்ளமை டீல் பண்ணி எப்படியாவது தீர்த்து வைக்கணும். என்ன டாமி, நல்ல பிள்ளையா மாறிட்டியா? குட். நல்ல பிள்ளைகளை ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நீ அப்படி மாறினதுக்கு ரொம்ப சந்தோஷம். நீ கவலைப்படாத, ஏசப்பா உன் கூட எப்பவுமே இருப்பாங்க. நானும் இருக்கேன். இந்த முதலையை பத்தி நீ கவலைப்படாத. நீ என்ன 3 times கூப்பிட்டா போதும், நான் கண்டிப்பா வந்துருவேன். ஓகேவா? ஓகே அங்கிள், நான் அப்படியே கூப்பிடுறேன். அப்ப நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. டாமி இனிமே எதுக்கும் கவலைப்படாத, போய் நிம்மதியா தூங்கு. நான் வெளியே போயிட்டு வர்றேன். அப்பாடா, இப்பதான் நிம்மதி இருக்கு. இனிமேல் பயப்படவே மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன். காக்கும் தெய்வம் இயேசு, கண்மணி போல காப்பா. காக்கும் தெய்வம் இயேசு, கண்மணி போல காப்பா. நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன். என்ன டாமி, சாக போறதுக்கு முன்னாடி இப்படி பாட்டு பாடிட்டு ஜாலியா இருக்க? ஓ, இதுக்கு பேர் தான் சந்தோஷமா சாகுறதா? வா முதல்ல, வா வா. நல்லா இருக்கிறியா? வீட்டுல நல்லா இருக்காங்களா? ஏய், என்ன பேர் சொல்லியா கூப்பிடுற? அப்புறம் பேர் எதுக்கு வச்சிருக்காங்க? கூப்பிடுறதுக்கு தானே. நேத்து என்ன பார்த்து எப்படி பயந்த, இன்னைக்கு இவ்வளவு தைரியமா இருக்க? என்ன டாமி, யார் உனக்கு இந்த தைரியத்தை கொடுத்தா? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஆ? என்ன இப்படி சொல்ற? அதை விடு. சரி சரி, முடிவு பண்ணிட்டியா? விளையாட வர்றியா? முடிவு பண்ணிட்டேன். எங்க கூட சேரணும்னு தானே முடிவு பண்ணிருக்க? இல்ல இல்ல, ஒன்ன பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏய், உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. மரியாதையா என் கூட சேர்ந்துரு, இல்ல உன் உயிர் போயிடும். மரியாதையா வா போலாம். ஏய், உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா ஓடிடு. என்ன என்னைய மிரட்டுறியா? உன்னை என்ன செய்யறேன் பாரு. பிள்ளைங்களா, 1 2 3 சொல்லுங்க. ஐயோ, அவர் சீக்கிரமா கூப்பிடணுமே. ஐயோ, பேர் என்ன? புயோ புயோ புயோ. ஐயோ, பேர் வந்துட்டேனே. இல்லைங்களா, எப்படி கூப்பிடுறது? ஆமாமா, லியோ லியோ லியோ. டாமி, பயப்படாத, இதோ நான் வந்துட்டேன். ஏய், முதல்ல நீ எதுக்கு இங்க வந்த? ஓஹோ, நீ இருக்கிற தைரியத்துலதான் இவன் இப்படி திமிரா பேசுறானா? சரி சரி விடு. டாமி என் ஃப்ரெண்டு, அவளை ஒழுங்கா என் கூட அனுப்பு. 1 வீக் முன்னாடி வரைக்கும் டாமி உன் கூட இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அவன் திரும்பிட்டான், உன் கூட சேர மாட்டான். ஏசப்பா பிள்ளையா மாறிட்டான். நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. ஏசப்பாவாவது காசப்பாவாவது மரியாதையா அவனை விட்டுட்டு ஓடிடு. ஏய்,
நீ முதல்ல இந்த இடத்த விட்டு போ. நான் போறது போறதெல்லாம் அப்புறம். உன்னை கொன்னுட்டு தான் அவனை கூப்பிட்டுட்டு போனா அது செய்ய நான் ரெடி. வா மோதி பாத்திரலாம். ஓ, அந்த முடிவுக்கு வந்துட்டியா? அப்ப எனக்கு வேற வழி இல்ல. வா, யார் சாக போறாங்கன்னு பார்க்கலாம். வா மோதி பாப்போம். வா அடிக்காத, நான் அடிக்கிறேன். பக்கத்துல அடிக்காத. கடி எப்படி இருக்கு? ஏசப்பா ரொம்ப தேங்க்ஸ். பிள்ளைங்களா ஐயோ அங்கிளுக்கு கை தட்டுங்க. எனக்கு புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது. பரவாயில்ல, உங்க பாராட்டை ஏத்துக்கிறேன். டாமி, பாத்தியா, தீய நண்பர்களோட பழகுனது எவ்வளவு பெரிய ஆபத்தை கொண்டு வந்துச்சு பத்தியா? நல்ல நண்பர்களோட பழகுறது தான் நல்லது. அதுவும் ஏசப்பாவோட பழகுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆமா அங்கிள், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல நல்ல ஃப்ரெண்ட்ஸோட தான் பழகுவேன். சரி டாமி, நான் போயிட்டு வர்றேன். அங்கிள் அங்கிள், இந்த முதல்ல எடுத்துட்டு போங்க, பயப்படுறாங்க பிள்ளைங்களாம். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். பிள்ளைங்களா, பை பை. நடந்து முடிந்த நாய்களுக்கான அழகி போட்டியில் முதல் பரிசை பெறுவது கைத்தட்ட ரெடி ஆவுங்க. டாமி 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 ஜாலி ஜாலி ஜாலி, நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டேன். பாத்தியா டாமி, உண்மையா கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையா இருந்தா இப்படித்தான் எல்லாரும் பாராட்டுற விதமா ஏசப்பா உயர்த்துவாங்க. கீழ்ப்படியே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அது கொடுக்கும் பலன் பல மடங்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமா ஜெமா, நீங்க சொல்றது சரிதான். இதை பார்த்துக்கிட்டு இருக்க சின்ன பிள்ளைங்களே, கீழ்ப்படிஞ்சு நல்ல பிள்ளையா இருந்ததுனால டாமிக்கு இந்த கிரீடம் கிடைச்சது. நீங்களும் கீழ்ப்படிஞ்சு ஏசப்பாவுக்கு பிரியமா நல்ல பிள்ளையா இருந்தீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவாங்க. அது மட்டும் இல்ல, அவரோடு கூட பரலோகத்துல சந்தோஷமா இருக்கலாம். நான் மாறின மாதிரி பிள்ளைங்களும் கண்டிப்பா நல்ல பிள்ளைங்களா மாறிடுவாங்க. என்ன பிள்ளைங்களே, சரிதானா? சரி வாங்க ஜெமா போலாம், பசிக்குது. நீ பிரைஸ் வாங்கினதும் பிள்ளைங்க எல்லாம் கை தட்டி விசில் அடிச்சு வெடியெல்லாம் வெடிச்சாங்க டாமி. சரி சரி, நேரமாச்சு, அவங்களுக்கு டாட்டா சொல்லிட்டு வா, போலாம்.